உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் ஆரம்பத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிகவும் விரும்பியிருந்தேன். நான் பிறந்த ஊரிலே ஊழியத்தை ஆரம்பித்த சபையிலே இன்றைக்கு ஒரு திருவிருந்து ஆராதனை நடத்துவதோடு சேர்த்து விசுவாச குடும்பங்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு அந்த திருவிருந்து ஆராதனையில் நானும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் அடைய வேண்டும் என்கிற ஜபத்தோடும் விருப்பத்தோடும் இருந்தேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி இதை மாற்றி வைத்து சூழ்நிலையின் காரணமாக நாம் நேரடியாக சேர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை இல்லை. இன்னொரு நாளைக்கு, ஒரு ஓய்வு நாளைக்கு அதை மாற்றி வைத்து ஆண்டவருடைய மகா பெரிய தயவனாலும் இறக்கத்தினாலும் அந்த நேரத்தில் உங்களோடு சேர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக போதகர்கள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் திருவிருந்து ஆராதனை கொஞ்சம் ஒத்தி போடப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய செய்தியை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீங்கள் பகிர்ந்து கொண்டால் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கேட்டதுனால நான் ஜெபத்தோடு ஒரு வேத தியானத்தில் உங்களோடு ஈடுபடும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து இந்த சத்திய வேதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வசனங்களை நமக்கு இந்த புது வருஷத்தின் வாக்குத்தத்த செய்தியாக கொடுக்க நான் ஆண்டு சமூகத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய சபை, அவருடைய விசுவாச குடும்பங்கள் மதுரையிலும் இன்று இந்த நிகழ்ச்சியிலே சேர்ந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்கெங்கிருந்து நீங்கள் சேர்ந்து கொண்டாலும் எல்லாரையும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய திருச்சபை குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாத்திரையாகம புத்தகத்திலே ஒரு சிறப்பான ஒரு வாக்கியம் செய்தி நமக்கு இருக்கிறது. யாத்திராகம புத்தகம் செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகம். தானியேல் புத்தகம், வெளிப்படுத்த புத்தகம் எப்படி நமக்கு பிரியமான புத்தகங்களில் ஒன்றாக இருக்கிறதோ அதுபோல யாத்திராகம புத்தகமும் நமக்கு மிகவும் பிரியமான ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்திலே சிறப்பான சில அம்சங்கள், சத்தியங்கள் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். ஒரு கேள்வி ஒன்று ஆரம்பத்திலே எழுப்பினால் அதற்கு என்ன பதில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்பதை உங்களுடைய மனதிலேயே நீங்கள் தீர்மானித்து பாருங்கள். யாத்திராகம புத்தகத்தின் சிறந்த அதிகாரம் எது என்று ஒரு கேள்வியை நான் எழுப்பினால் அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன உத்தரவு கொடுப்பீர்கள்? யாத்திராகம புத்தகத்தின் ஒரு சிறந்த அதிகாரம் என்ன என்று கேட்டால், பொதுவாக நான் பெரிய கூட்டங்களிலே இந்த கேள்வி எழுப்பின போது ஒரு நல்ல செவன்த் அட்வென்டிஸ்ட் விசுவாசியாக அல்லது ஊழியக்காரனாக இருந்தால் அவர்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் என்று சட்டென்று எடுத்தெடுப்பிலே சொல்வார்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று, அதை மறுக்க முடியாது. நானும் அந்த அதிகாரத்தை ஒரு சிறந்த அதிகாரமாக நினைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே தம்முடைய சொந்த விரைவினால் எழுதி கொடுத்த திருக்கட்டளைகள், 10 திருக்கட்டளைகள் அந்த அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. பரிசுத்த ஓய்வு நாளை பற்றிய சத்தியம் நமக்கு மிகவும் தெளிவாக
திருக்கட்டளைகளில் அது பொறிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஏனைய வசனங்கள் வார்த்தைகளின் மூலமாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலும் அது எப்பொழுதுமே மாற்றப்படவில்லை. மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. மாற்றுவதை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது. கட்டளையின்படியே நாம் வாழ்வதற்கு தடையோ எதிர்ப்போ என்ன வந்தாலும் சரி, உயிர் கொடுத்தும் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க, கீழ்ப்பிடிதலுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்த நாம் தீர்மானம் செய்வோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக 20ஆம் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்காட்டாக யாத்திராகம புத்தகத்திலே என்னை பொறுத்த மட்டில் ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது மிக மிக சிறந்த முக்கியமான ஒரு அதிகாரமாகும். அது 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் நடக்கும் சம்பவம் விசுவாச வாழ்க்கைக்கும் நம்முடைய நித்திய வாழ்க்கைக்கும் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் அவருடைய மக்களை எப்படி விடுதலை செய்து வெளியேற செய்து வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக பாதையை ஆயத்தப்படுத்தி வழியை ஆயத்தப்படுத்தி அவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திட்டம் வைத்தார் என்கிறதை நாம் துவங்கி படிப்பதற்கு ஆதாரமாக இருக்கிற ஒரு அதிகாரம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஒரு சிறந்த ஒரு அம்சம் அடங்கி இருக்கிறது. அதிலே ஆண்டவர் நம்முடைய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை நீங்கள் உங்கள் வாசல்களின் நிலையிலே பூச வேண்டும். இன்று எகிப்துக்கு நான் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கான ஒரு நாளாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே நீங்கள் சிக்கி நீங்கள் தீர்ப்புக்கு ஆளாகாதபடிக்கு நீங்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆட்டுக்குட்டியை ஆண்டவருக்காக பலி செலுத்தி அந்த இரத்தத்தை நிலையிலே வாசல் நிலையிலே பூச வேண்டும். சங்கார தூதன் கடந்து செல்லும் போது அவன் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் கடந்து செல்வான். அதற்கு பாஸ் ஓவர் என்று ஆங்கிலத்தில் நல்ல பேர் வைத்திருக்கிறார்கள். பஸ்கா என்று நாம் தமிழ் வேதாகமங்களிலே வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை, பஸ்கா ஆடு சிந்தப்பட்ட ரத்தம் சிலுவையை சுட்டி காண்பிக்கிறது. சிலுவையிலே மரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இந்த உலகத்திலே வந்து நம்முடைய ரத்தத்தை தாரை வார்த்து சிலுவையிலே தொங்கி மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட போதிலும் அதற்கு முன் அடையாளமாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. அது தொடர்ந்து ஆசரிக்கப்பட்டது. அது நிறைவேற்றம் அடை வரைக்கும் ஆசரிக்கப்பட்டது. நிறைவேற்றம் அடைந்ததற்கு பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களை மேலறையிலே கொண்டு வந்து அவர் மேஜையிலே பந்தி இருக்கும்படியாக ஏற்பாடுகள் செய்து சீஷருடைய கால்களை கழுவி அதை தம்முடைய கட்டியிருந்த வஸ்திரத்தினால் துடைத்து அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்படியே அவர் திராட்சை ரசத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து, இதை நீங்கள் பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தன உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று வாக்களித்து ஆரம்பித்து வைத்த திருவிருந்து ஆராதனையின் முன் அடையாளமாக
இந்த 12வது அதிகாரம் நமக்கு இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து அவர் எவ்வப்போது சிந்தித்து பார்த்தாரோ அவ்வப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், மேன்மை பாராட்ட திருப்பேனாக என்று அவர் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எடுத்துக் சிலுவையில் தான் எல்லாம் ஆரம்பமாகிறது. ஜெய பேக்கர் என்கிற ஒரு அருமையான வேத எழுத்தாளர் சொல்கிறார், சிலுவையில் தான் நம்முடைய பாரங்கள் நீக்கப்படுகிறது, பாவங்கள் அகற்றப்படுகிறது, நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கல்வாரி சிலுவையில் தான் இருக்கிறது என்றார். கல்வாரி சிலுவையை நமக்கு எடுத்து காட்டும் ஒரு சிறந்த அதிகாரம் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் என்பதை நான் சொல்லி, இந்த அதிகாரத்திலே அடிக்கப்பட்ட ஆடு எதற்கு அடையாளமாக அடிக்கப்பட்டது, எதை முன் குறித்தது, கர்த்தராகிய ஆண்டவர் உலக பாவ பாரத்தை சுமந்திருக்கும் தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே மரிப்பார் என்பதற்கு முன் அடையாளமாக இந்த 12ஆம் அதிகாரத்திலே பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. சிலுவையில் சிந்தனை ரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய ஆச்சரியமான கரத்தினாலே, ஓங்கிய பயத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்டு அவர் வெளியே கொண்டு வந்தார். அப்படி ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ரத்தத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச பயணத்தை ஆரம்பித்து, மோட்ச பயணத்தை ஆரம்பித்து அவர்கள் பரலோகம் செல்லும் வரைக்கும், கானானை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் அவர்களோடு கூட இருக்கும், ஆசீர்வதிக்கும் என்பதை காட்டும் வகையிலே 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், ஏன் தொடர்ந்து 18, 20, 24 என்று நாம் படித்து பார்க்க முடியாது. நான் எண்ணி பார்த்த போது ஏறக்குறைய 10 குறிப்புகளை ஆண்டவர் அடையாளமாக வைத்து விசுவாச பயணத்துக்கு நமக்கு உதவி செய்கிறார். புத்தாண்டின் காலம் இளமையாகவே இருக்கிறது. 8 நாட்களை நாம் கடந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். சிலுவை காட்சி நமக்கு முன்பாக இருக்கட்டும். சிலுவையிலே தொங்கி மரித்த ஆண்டவரை நாம் ஒரு கணம் தியானம் செய்து பார்ப்போம். அவருடைய தியாக ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு, விடுதலை செய்யப்பட்டு, பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் புறப்படப்படும்படியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்து இப்பொழுது விசுவாச பயணத்தை துவங்குவதற்கும், பரமகாலனை போய் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பத்திரமாக வழிநடத்துவதற்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை காண்பதற்கும் ஏதுவாக இவ்வளவு குறைவாக, அதே சமயத்தில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான சத்தியங்களை, சிலுவையிலே பூத்த பூக்களை, சிலுவையிலே கிடைத்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்த வாக்கு தத்தங்களை நினைவு கூறத்தக்கதாக சிறிது நேரம் என்னோடு கூட இந்த யாத்திரை புத்தகத்திலே பயணம் செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிலுவையோடு இணைந்து சிலுவையிலே தொங்கின ஆண்டவரை நம்பி ஒரு சிந்தனை ரத்தத்தில் விசுவாசம் வைத்து அவருக்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மீட்பு, அவர்களுக்கு விடுதலை, அவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை இந்த விசுவாச பயணத்திலே
நடத்துகிற நேரத்தில் 2022 ஆண்டின் இந்த ஆரம்பத்திலிருந்து இந்த சரீர பிரகாரமான பயணமும் அதை விசுவாச பயணமாக நீங்கள் நினைத்து பார்த்தாலும் ஆண்டவர் நம்ம நடத்துவதற்கு 13ஆம் அதிகாரத்திலே ஒரு விலையேறப்பட்ட வாக்கு தத்தம் வந்தது. 13ஆம் அதிகாரத்தின் வசனங்களை நீங்கள் வாசித்து தியானித்து கடைசி வசனத்துக்கு வந்தார். அவர்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போவதற்கு பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். ரட்சிப்பு, அதோடு சேர்த்து பாதுகாப்பு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி வழி நடத்தும் வல்ல தேவன் உனக்கு சகாயம் செய்வார். வேண்டுமான அத்தனை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். சிலுவை நிலையிலே அதன் அடிவாரத்திலே ஆண்டவரோடு சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் ஏராளம். அந்த வாக்கு தத்தங்களிலே ஒரு சிறந்த வாக்கு தத்தமாக பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். பகலிலே சூரியனுடைய வெப்பம் பாதிக்கப்படாதபடிக்கு நிழலிலே குளிர்ச்சியாக அவர்கள் பயணம் செய்வதற்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே வெளிச்சம் காட்ட என்று அங்க 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். வெளிச்சம் காட்டுவதற்கு மட்டுமல்ல, அந்த வெளிச்சத்தை பார்த்து விரண்டு போவதற்கு ஏதுவாக சுற்றிலும் வாழ்ந்த மக்கள் வியப்படையத்தக்கதாக அவர்கள் பயந்து பீதி அடைந்து, அது காட்டு மிருகங்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த சுற்று வட்டாரங்களில் வாழ்ந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி, அருகில் வந்து பகலிலோ இரவிலோ ஆண்டவருடைய பிள்ளைகளை தொட்டு, உங்களை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை பத்திரமாக வழி நடத்துவதற்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இந்த வசனத்தை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான மகனே, மகளே, வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிற மகத்தான காரியங்களை சிறிது நேரம் தியானம் செய்தார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், உன்னை வழி நடத்துவேன், பாதுகாப்பேன், ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற சர்வவல்லமையுள்ள ஆண்டவருக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்தார்கள். வாக்கு பண்ணப்பட்ட இந்த பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அவரிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என்றாலும் இங்கு இப்பொழுது அவருக்கு முன்பாக செங்கடல், ஒரு தடை சூர் போல அவருக்கு முன்பாக காட்சியளித்தது. ஒரு போதகர் அது குறித்து சொல்லும் போது அதை பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் நடந்த இடங்களை சுற்றி பார்க்கும்படியாக சென்றவர்கள் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு உண்மை. முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை, இரண்டு பக்கங்களிலும் உயர்ந்து நின்ற மலைகள். எங்கு ஓடுவோம், எங்கு ஒழிப்போம் என்று திக்குமுக்காடின ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பேர் ஆபத்து.
பாதை அடைக்கப்பட்டதை அவர் பார்த்தார்கள். ஆண்டவரே என்றார். மோசையோடு அவர்கள் கூக்குரலிட்டார். மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையை சிலுவையிலே தங்களுக்கு ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பெரிய உண்மையை தங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மோசையை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை எப்பொழுதும் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜபம் ஜபம் ஜபம். நீங்கள் 10 நாட்கள் ஜபம் பண்ணுவதற்காக தீர்மானம் செய்து அந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதை இன்றைக்கு அறிவிப்பின் மூலமாக நான் கேள்விப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறேன். அதை நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள். ஜபம் உயிர் மூச்சு. சபைக்கும் சத்தியத்துக்கும் விசுவாச பயணத்துக்கும் ஊழியத்துக்கும் சாத்தானை வெல்வதற்கும் ஆண்டவர் நமக்காக அதிசயமான பல காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் பாதைகளை திறப்பதற்கும் அது ஒளி வகுத்து கொடுக்கிறது. அருமையான மகள் மலையாளம் மொழியிலே ஒரு பாடல் பாடினார்கள். அதுல செங்கடல் 2ஆகிவிடும் அப்படின்னு அவங்க பாடினாங்க. தமிழ்ல நம்ம 2ஆகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, 2ஆகிவிடும் அப்படின்னு சொல்றது போதகர் நினைப்பூட்டும் பொழுது அது பழக்கம். வெட்டாந்தரை காணப்படும், வறட்சியான பாதை இருக்கும். ஒரு கடல் 2ஆக பிளந்தால் மட்டும் போதாது, தண்ணீர் சோறு போல் நின்றால் மாத்திரம் போதாது, நடந்து போகும் பொழுது அது சேரும் சகதியுமாக இருக்கும். அதனாலே என்னிடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசாரிக்கும் போது நான் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது செங்கடல் 2ஆக பிரிந்தது பிளந்தது என்பது ஒரு அதிசயம். ஆனால் அதிசயங்களுக்கெல்லாம் மேலான அதிசயம் எடுத்து எடுப்பில் கால் வைத்து அடி வைத்து பயணம் செய்வதற்கு வெட்டாந்தரையில் நடந்து போவது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் நடந்து போனார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வருடத்தின் ஆரம்பத்திலே அருமையான போதகர் குறிப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட சங்கடங்களும் பல போன்ற பிரச்சனைகளும் எதிரிகளும் சத்துருக்களும் கொள்ளை நோய்களும் உபத்திரவங்களும் தடைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது இந்த வருஷத்திலே அவர் செங்கடலை பிளந்த ஆண்டவர் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெட்டாந்தரை காணும்படியாக செய்ததை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் ஒன்றல்ல, ரெண்டல்ல, எத்தனை காரியங்கள், சிறிய பெரிய அதிசயங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் நடைபெறத்தக்கதாக நான் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிறேன். சிலுவை அணியர் சேர்ந்தடியம் இளைப்பாறுவதற்கான ஆசீர்வாதங்கள் ஒன்றல்ல, ரெண்டல்ல. செங்கடல் 2ஆக பிளந்தது. பகலிலே வேகஸ்தம்பம், இரவிலே அக்கினிஸ்தம்பம். இன்று கண்ட ஏத்திரை என்றுமே நீங்கள் காண்பதில்லை. ஆண்டவர் செய்த அதிசயம் அற்புதம், மிக மிக மகத்துவமானது. அப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த ஆண்டிலே நமக்கு முன்பாக காத்திருக்கிறது. ஆண்டவருக்கு சிலுவையின் நடுவே நம்மை அர்ப்பணித்து இந்த பயணத்தை மேற்கொண்டு உண்மை உத்தமாக ஒப்புக் கொடுத்து நடப்போம். அவர் நம்மை நடத்துவார், வழியெல்லாம் நடத்துவார். என்னை வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ, வழியெல்லாம் இயேசுவே என்று பாடினார். வாழ்வில் நம்மை நடத்தும் நாயகன், அந்த வாழ்வில் நம்மை நடத்தும் நாயகன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதற்காக பாதை திறக்கும், செங்கடல் பிளக்கும், அதிசயங்கள் நடக்கும்.
அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம தேடி இருக்கிறார், நம்மோடு இருப்பார். இது புது வருடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நற்செய்தி உள்ள ஒரு வாக்கு தத்துவமாக இருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தை திறந்து பார்த்தவுடனே இந்த 15ஆம் 16ஆம் அதிகாரங்களை சேர்த்து படித்தா பெரிய நீண்ட அதிகாரமாக இருக்கும். நல்ல 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 அனுபவம் நிறைந்த கதைகள், சம்பவங்கள் நிறைந்தது. வனாந்திரத்திலே அவர்கள் வழிநடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வழிநடத்தின் தேவன், வல்ல தேவன் அவரோடு இருக்கிறார் என்கிறதை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அவர் புறப்பட்டு போனாலும் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், செங்கடல் 2ஆக பிளந்த அனுபவம், இவைகளை கடந்து வந்த மாத்திரத்திலே அங்கு அவர்களுக்கு வனாந்திரத்திலே தண்ணீர் தவனம் ஏற்பட்டது. தண்ணீர் இல்லை, தாகத்தால் தவித்து போனார்கள். அவர்கள் மோசையோடு முறுமுறுத்தார்கள், ஆண்டவரோடு முறுமுறுத்தார்கள். ஏன் எங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார்? வனாந்திரத்திலே எங்களை சாகடிப்பதற்காக கொண்டு வந்தார். அவர்கள் அப்படி சொன்னார்களே என்று நாம் வருத்தப்படுகிறோம். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவர் என்னை ஏன், எனக்கு ஏன், எதற்காக இது என்று கேள்விகளை நாம் எழுப்பக்கூடிய, உள்ள குமரல்களை நாம் வெளிப்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து, மோசே என்னிடத்தில் முறையிடுகிறது. மோசையுடைய கரத்திலே ஒரு கோல் கொடுத்திருந்தால் அந்த கோலை நீ சமுத்திரத்துக்கு இழுட்டி என்றால் அது நீட்டின மாத்திரத்திலே செங்கடல் 2ஆக பிளந்தது அல்லவா? அதுபோல அவர் ஒரு மரத்தின் கொம்பு ஒன்றை கட்டி அதை தண்ணீர்ல போட்டபோது அந்த தண்ணீர் தித்திப்பான தண்ணீராக மாறிச்சு. மாறாவின் தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாற்றின தேவன் இந்த ஆண்டிலே நாம் விசுவாச பயணத்தை பரமகாலனுக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். மாறா போன்ற கசப்பான அனுபவங்களை எல்லாம் நமக்கு மாற்றி மதுரமான அனுபவமாக நமக்கு கொடுத்து நம்மை தாகத்தீர்க்க ஜீவ நதியாக அவர் இருப்பதற்காக அவரை நாம் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது தண்ணியை குடிச்சிட்டு இருக்க முடியுமா? அவர்கள் சாப்பிடுவதற்கு சாப்பாடு, சாப்பாடு எங்க இருந்து வரும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வியாபார ஸ்தலங்கள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள், பள்ளிகள், வேலை வாய்ப்புகள் கிடைத்து வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அது மாற்றப்பட்டு அரை சம்பளம், கால் சம்பளம், சம்பளம் இல்லாமல் வேலை நீக்கப்பட்டு பலவிதமான இக்கட்டுகள், எதிர்பாடுகளின் மத்தியிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பது மட்டுமல்ல, நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நம்முடைய கண்களை ஏற்படுத்தும். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உண்டாக்கின கத்திடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி சில சமயங்களிலே நமக்கு ஜீவாதாரம், வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்கள் நமக்கு பூமியிலிருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அக்கம் பக்கத்திலிருந்து வரும் என்று அலைமோதுகிறோம். அயல் நாடுகளிலிருந்து வரும் என்று நாம் அங்கும் இங்கும் கடந்து போய் வேலை செய்வதற்கும் திரவியம் தேடுவதற்கும் பிரயாசப்படுகிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு விசுவாச பயணத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பராமரித்தார் என்கிறதை நாம் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அவர்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டாச்சு. கீழே இருந்தல்ல, அக்கம் பக்கத்தில் இருந்தல்ல, மேலிருந்து ஆண்டவரிடத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வந்தது, பராமரிப்பு வந்தது, பாதுகாப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது, பூக்கள்
சிலுவையிலே பூத்த பூக்கள். சிலுவையிலே ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். மன்னாவினால உங்களை போஷித்தார். 6 நாட்கள் நீங்க சேகரிக்க வேண்டும் சொன்னாரு. ஆண்டவர் கொடுத்த ஆகாரம், அவர்தான் நம்மை போஷிக்கிற ஆண்டவர், வழிநடத்துகிற ஆண்டவர், நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற ஆண்டவர். என்னுடைய நாசியிலே ஓடும் சுவாசமும், என்னுடைய சரீரத்தில் ஓடுகிற ரத்தமும், என்னுடைய இதய துடிப்பும், என்னுடைய மூளையின் சிந்தனை திறனும் ஒரு மூலமாக மாத்திரமே எனக்கு கிடைக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் மறக்காமல் இருப்பதற்கு 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலிருந்து வானத்திலிருந்து அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவாதாரத்தை ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே 7வது நாளிலே அவர்கள் சென்று பார்த்தபோது அங்கு இல்லை. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆச்சரிக்க வேண்டும் என்பதற்கு அந்த பாமர மக்களுக்கு ஆண்டவர் ஒரு படம் காட்டி, படம் வரைந்து அவர்களுக்கு சத்தியத்தை உறுதியாய் போதித்தார். அந்த போதனை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி ஒரு காலை விலக்கி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அதை பரிசுத்தமான நாள் என்றும் பரிசுத்த ஓய்வு நாள் என்றும் நீ ஆச்சரிக்க தீர்மானம் செய்வார்கள். தகப்பனாகிய யாக்கோபுடைய சோதரத்தால் உன்னை போஷித்தேன். கர்த்தருடைய வாய் இது சொல்லி ஒரு கைமாக போன யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தாரோ, இஸ்ரவேல் மக்களை வனாந்தர வாழ்க்கையிலே 40 ஆண்டுகளாக அவர்களுக்கு தாகம் தீர்த்து, பசியை தீர்த்து, குறைவில்லாமல் அவர் எப்படி வழி நடத்தினாரோ அந்த ஆண்டவன் இந்த ஆண்டிலே உங்களையும் என்னையும் வழி நடத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறது. 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்தும் மிக முக்கியமான சத்தியங்கள். 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது கடைசியாக அங்கு ஒரு போர்க்களத்தில் அவர்கள் ஈடுபடுவது அமலேக்கியர்கள் வெட்டுக்கிளிகளை போல வாழை நெறிங்க காலை முன்னால வச்சா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டி கொண்டிருந்தார். மறுபடியும் நீங்கள் யாத்திரா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நான் குறிப்பிட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து மோசையை நோக்கி முறையிட்டார். ஆனால் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஒரு முறை வலியுறுத்துவேன், 2 முறை வலியுறுத்துவேன், எத்தனை முறை வேண்டும் என்றாலும் வலியுறுத்துவேன், வாழ்நாளெல்லாம் வலியுறுத்துவேன், உயிர் இருக்கும் வரைக்கும் வலியுறுத்துவேன். ஜபம் 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 என்றே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். போர்க்களத்தில் ஈடுபட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அமலேக்கியர்கள் வெட்டுப்புள்ளி போல பறந்து கிடந்து அவருக்கு முன்பாக எதிரிகளாக இருந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை தோற்கடிக்கத்தக்க ஒரு சூழ்நிலை எப்படி உருவாக்கினார் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து மலை உச்சியிலே ஏறி ஜெபம் மோசையின் கரங்களை உயர்த்தி அவர் ஜெபம் பண்ண போது வேதத்துல அது ஒரு அருமையான ஒரு அனுபவம், சம்பவம். அமெரிக்கர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து விரட்டி முதுகாட்டி ஓடினார். மோசையினுடைய உயர்த்தப்பட்ட கரம் அப்படியே தளர்ந்து கீழே வந்தபோது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இப்பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் போது காட்டி மாட்டார். உடனே மோசே மறுபடியும் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே இந்த கரங்கள் வயோதிப கரங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ச்சியினாலே கீழே வராதபடிக்கு அவர்களை தாங்குவதற்கு 2 தூண்களை போல விசுவாச வீரர்கள் கட்டுகள் சொன்னார்.
மோசேயின் கரம் உயர்த்தப்பட்டே இருந்தது. அமலேக்கியர்கள் துரத்தப்பட்டு விரட்டப்பட்டு முதுகாட்டி ஓடி அவர்கள் கண்ணிலேயே காணப்படாத அளவுக்கு போனது. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போனார் என்கிற சத்தியத்தை இந்த யாத்திரையாகும் புத்தகத்திலே இந்த அதிகாரிகள் மூலமாக படிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டிலே நம்மை சந்திக்கவிருக்கும் எதிரிகள், சத்துருக்கள், பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்கள், சாத்தானுடைய எதிர் சக்திகள் எத்தனை இருந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்துடும், துன்பம் துக்கம் அவையின் மத்தியிலே காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு இருக்கிறார். சிலுவையே எனக்கு தஞ்சம். சிலுவையில் மரித்த ஆண்டவர் எனக்காக உயிர் கொடுத்தவர். அவர் உயிர் கொடுத்தும் உன்னை காப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு திருவிருந்த ஆராதனையில நான் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் நான் ஆண்டவரோடு செய்ய வேண்டிய ஒப்பந்தம், நான் சிலுவையிலே மரித்த ஆண்டவர் எனக்காக இப்படி உயிர் கொடுத்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதுபோன்று நான் உயிர் கொடுத்தும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன் என்கிற பொறுத்தனையை செய்ய வேண்டியதுதான் திருவிருந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. தீர்மானத்தை இந்த நேரத்திலே சிலுவையின் நிலையிலே நின்று ஆண்டவரோடு செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே கல்வாரி என்னை வைத்துக் கொள்ளும். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். சிலுவையின் நிலையிலே அடிவாரத்திலே நான் இருக்க வேண்டும். சிலுவையின் நிலையிலே நான் நடக்க வேண்டும். சிலுவை பாதை எனக்கு போதும். சிலுவையிலே தொங்கின ஆண்டவர் எனக்கு போதுமானவர். உங்களுக்கு கர்த்தராக தேவை. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக தெரிந்து கொண்ட சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக ஜனமாக சத்தியத்தை எந்தெந்த இடங்களிலிருந்து, எந்தெந்த ஊர்களிலிருந்து, எந்தெந்த நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டது. உங்கள் மூலமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படவும், அந்த சுற்று வட்டாரம் ஆசீர்வதிக்கப்படவும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நாடு ஆசீர்வதிக்கப்படும், தேவனுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த நாமம் மையப்படவும், அவருடைய சத்தியத்தின் பிரசன்னம் பிரகாசம் முழுவதும் நிரப்பத்தக்கதாக ஆண்டவர் இந்த புத்தாண்டின் இந்த 8வது நாளிலே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கப்படும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நோய் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாட்களிலும் ஆசீர்வாதத்தை நடத்துவதாக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.